தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பு வரும் 2ஆம் தேதி விசைத்தறியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர், கோவை விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 11வது நாளாக விசைத்தறியாளர்கள் போராட்டம் காரணமாக தினமும் 75 லட்சம் மீட்டர் காடா துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 330 கோடி அளவிற்கு வர்த்தகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 3 லட்சம் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர், கோவையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருப்பூர், கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் இன்னைக்கு 11வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால நாள் ஒன்றுக்கு 75 லட்சம் மீட்டர் காடா துணி உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 330 கோடி ரூபாய் அளவிற்கான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதன் காரணமாக 3 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வருகிற 2ஆம் தேதி அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்புறம் விசைத்தறியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறியாளர்கள் கூலி ஒப்பந்தம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த கூலியை முழுமையா வழங்க வேண்டும், ஆண்டுக்கு 6% மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை விசைத்தறியாளர்கள் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு 11வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக சோமனூரை தலைமையிடமாக கொண்ட அவிநாசி, நம்பியாம்பாளையம், கருவலூர், புதுப்பாளையம், தெக்கலூர், பெருமாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள்ல நிறுத்தப்பட்டிருக்குது. இதன் காரணமாக 3 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில இந்த வேலை நிறுத்தம் காரணமாக இதுவரைக்கும் 330 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 24ஆம் தேதி புதிய கூலி உயர்வு தொடர்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில ஜவுளி உற்பத்தியாளர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுல 60% கூலி உயர்வு வழங்கப்பட இயலாதுன்னு சொல்லிட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்ததுனால எந்த முடிவும் அந்த கூட்டத்தில் எட்டப்படல. இதே போன்று கடந்த 25ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விசைத்தறியாளர்களுடைய பேச்சுவார்த்தையும் முடிவு எதுவும் எட்டப்படாம கூட்டம் நிறைவடைஞ்சது. இதனால கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறியாளர்கள் இன்னைக்கு 11வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இதனிடையே நேற்று முன்தினம் கூட இந்த வேலை நிறுத்தம் காரணமாக 100 கோடி ரூபாய் அளவிலான நூல்கள் தேக்கம் அடைஞ்சிருக்கதாக விசைத்தறியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளருடைய சுமூகமாக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினாங்க. இதனிடையே விசைத்தறியாளர்கள் வருகிற 2ஆம் தேதி அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்புறம் விசைத்தறியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. விசைத்தறியாளர்களுடைய வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர திருப்பூர், கோவை மாவட்ட ஆட்சியாளர்கள் இதுவரை பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனனி, விஜயன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.